ஒரு தொழிலாளி ஒரு தொழிலாளி வீட்டுல வந்து ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நாய் வந்து பாதுகாப்பா இருக்கு. அந்த தொழிலாளி என்ன செய்வான், அவன் வியாபாரத்துக்கு போயிடுவான். வியாபாரத்துக்கு போகும்போது இந்த வீடுகளை எல்லாம் பூட்டிட்டு அவனும் அவன் மனைவியும் வியாபாரத்துக்கு போறாங்க. அப்ப வீட்டுல வந்து காவல் காக்கிறதுக்கு வந்து இந்த நாயை தான் அவன் ஜிம்மி, அது பேர், அந்த நாயை காவலுக்கு வச்சுட்டு போவான். இவனுக்கு வந்து வெளியே வியாபாரம் பண்ணணும். அப்ப வீட்டுக்கு காவலுக்கு வந்து ஆட்களை வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஆளை வச்சோம்னா இவன் போற நேரத்துல வீட்டுல வந்து கலாண்டுட்டு போயிடுவாங்க. அதனால இவன் நாய் பேரு ஜிம்மி, அதனால அத காவலுக்கு வச்சிருக்கான். அப்போ எதுக்கு காவலுக்கு வச்சிருக்கான் அந்த தொழிலாளி அப்படின்னு தெரியணும்ல. அவன் வீட்டுல நிறைய செடி வச்சிருப்பான். செடினா நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியான செடிகளை தொட்டில விலை வீழ்ந்ததை வாங்கி வாங்கி வச்சிருப்பான். அப்போ இவன் வியாபாரத்துக்கு போற நேரத்துல வெளியே இருக்கிறவன் தொட்டியோட தூக்கிட்டு போய் அவன் வீட்டுல கொண்டு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஜிம்மி, நாய் ஜிம்மிய காவலுக்கு வச்சிருக்கான். ஏன்னா நீதான் இத பாதுகாக்கணும், நீ எங்கேயுமே போக கூடாது, நான் உனக்கு சாப்பாடு சட்டியில வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டுக்கிட்டு, ஆனா நீ இருக்கவே யாருக்குமே தெரியக்கூடாது, நான் சும்மாதான் கதவை கொண்டி வச்சிருக்கேன், நீ படுத்துக்கோ, ஆனா நீ வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இவனும் இவன் மனைவியும் வியாபாரத்துக்கு போயிருக்காங்க. அதே வரிசையில ஒரு 5வது வரிசையில அவன் ஒரு தொழிலாளி. அவன் வீட்டுல வந்து ஜாலின்னு ஒரு நாய் வளரும். அந்த ஜாலி வந்து இவனுக்கு வந்து ஃப்ரெண்டு தான். யாருக்கு? இந்த ஜிம்மி நாய்க்கு. அப்ப அவங்க வீட்டுல வந்து அவங்க வியாபாரத்துக்கு போக மாட்டாங்க, ஆனா வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அவங்க செடியெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஜாலி நாய் காத்துட்டு, அது கொஞ்சம் பெரிய நாய், அது கொஞ்சம் அதை வந்து காவலுக்கு வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த காவலுக்கு அந்த ஜாலி நாய் இருக்கும். அப்போ அந்த தொழிலாளி வீட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்லி அது என்ன செய்யும், அந்த இவனை வந்து பார்க்கறதுக்கு நண்பனுடைய நண்பன் அந்த ஜிம்மி நாய் அது வந்து பார்ப்போம் இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ அது வர்ற நேரத்துல இந்த ஜிம்மி நாய் என்ன செய்யும், வெளியே போயிடும். அப்ப அந்த ஜாலி நாய் வந்த உடனே என்ன இவன் ஜிம்மிய காணுங்க, ஜிம்மி நாய் எங்க போச்சு, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு பார்க்கான். பார்த்த உடனே இது என்ன செய்யுது, வெளியே போயிட்டு வருது. அப்ப ஜிம்மி நீ எங்க போன அப்படின்னு, நான் வந்து இது சும்மா நான் வெளியே போனேன். நம்மள மாதிரி நண்பன்கள் வந்து அடுத்தடுத்த வீடுகள்ல இருக்காங்க, எல்லாருமே செடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே பாதுகாக்காங்க, நான் அதை போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த அந்த முதலாளி வீட்டுல அத தொழிலாளி வீட்டுல இருக்கிற ஜாலி வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அந்தந்த தொழிலாளிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணன, நீ வந்து நீ இருக்கேன்னு சொல்லிதானே அந்த உன்னுடைய தொழிலாளியும் தொழிலாளியுடைய மனைவியும் வியாபாரத்துக்கு போயிருக்காங்க உன்னை நம்பி. அப்ப செடியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இல்ல நான் இனிமே செய்ய மாட்டேன், நான் உன் பேச்ச கேட்க, நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இருந்து பாத்துக்கோ, வெளியே போயிடாத, உங்க முதலாளி வரணும், உங்க தொழிலாளி வரணும், வரது வர உன்னுடைய செடிகளுக்கெல்லாம் நீ பாத்துக்கோ, அதை விட்டுட்டு நீ போக கூடாது, செடியை யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. சரிப்பா நீ சொல்லதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது படுத்துக்கிட்டு சரின்னு சொல்லி இந்த ஜாலி நாயி அங்க போயிட்டு அவங்க வளர்க்காங்கள அந்த தொழிலாளி வீட்டுல போய் அது போயிட்டு அவங்க நீ எங்க போன, நான் எட்டி பார்த்தேனே, நீ எங்க போன காணுமே அப்படின்னு அந்த தொழிலாளி கேட்ட.
ஆமா தொழிலாளி, ஆமா முதலாளி, உங்களுக்கு நீங்க என்னை சோறு போட்டு வளர்க்கீங்க, அப்ப நீங்க எனக்கு முதலாளி தான். அந்த ஸ்தானத்துல நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் இந்த 4 வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஜிம்மின்னு ஒரு நாயை கொண்டு விட்டுருக்கேன். அந்த நாய் அவங்க வீட்டுல எப்படி காக்கு, அவங்க வீட்டுல நிறைய செடிய வச்சிருக்காங்க வாசல்ல. அந்த செடியை யாரும் பிடிங்கிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க விலை கொடுத்து வாங்கி வாங்கி கண்ணுக்கு பசுமையாக இருக்கணும்னு சொல்லி செடி வளர்க்காங்க. இந்த செடியை நம்ம அவங்க எடுத்துட்டு போயிடக்கூடாது. இவனு போய் நான் அன்போட போய் உபசரிச்சுட்டு நீ அவங்க வெளியே போற நேரத்துல நீ பாதுகாப்பா உள்ள இருக்கணும், நீ வெளியே போகணும்னு அவனுக்கு நான் அறிவுரை சொல்ல போனேன். சரி, நீ சொல்ல போன சரிதான், அதை பத்தி ஒண்ணுமில்ல. ஆனா நீ அறிவுரை சொல்லல, அங்க போற நேரத்துல நீ எனக்கு நீ அங்க போறேன்னு நீ எனக்கு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு. அப்போ இந்த ஜாலி சொல்லுது, ஐயா தொழிலாளி ஐயா, நீங்க உங்க வீட்டுல எல்லாரும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நீங்க படுத்திருப்பீங்க, ஓய்வுல இருப்பீங்க. நான் அந்நேரம் உங்க ஓய்வை நான் கெடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் கதவை சும்மா என்னுடைய காலால தள்ளி வச்சுட்டு நான் என்னுடைய தோழன் ஜிம்மிய போய் பார்க்க போனேன் அப்படின்னு. போனதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. இருந்தாலும் என்ன வச்சிருக்க செடிய நீ போன பிறகு அதை யாருமே எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதனால நான் உனக்கு ஒரு மணி கட்டி விடுதேன் கழுத்துல. இனிமே நீ போனா இந்த மணிய ஆட்டு, எனக்கு அப்ப தெரியும், நான் பார்த்துக்கிடுவேன் அப்படி. அப்போ இந்த ஜாலி சொல்லு, சரி நீங்க சொல்றதும் நல்லதுதான். நீ என்னுடைய நண்பனையும் நீங்க பார்த்து சொல்லுறீங்க, உங்கள்கிட்டையும் நீங்களும் நான் வெளியே போயிருக்கிறான்னு என்று சொல்றதுக்காக எனக்கு நீங்க கழுத்துல மணி கட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் ஐயா ஓய்வு எடுத்துக்கிடுத, நீங்க போய் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் என் நண்பன் ஜிம்மி நாயை பார்க்க போனேன்னா உங்ககிட்ட நானு என்னுடைய மணியை ஆட்டி உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நான் போவேன். அதுக்கு முன்னால நான் போனது தப்புன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுத, இனிமே அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு. சரிப்பா சரிப்பா, உனக்கு சாப்பாடு அந்த சட்டியில வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்து. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யுது, இது இன்னைக்கு அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி போகும்போது மணி ஆட்டிக்கிட்டு இவங்க கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் என் நண்பன் ஜிம்மியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படி. அங்க உள்ள கட்ட உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரு ஒண்ணும் சொல்லல, இவருதான் மணி ஆட்டி உத்தரவு கொடுத்துட்டாரு. சரின்னு சொல்லி இது போய் அங்க போய் பார்க்க போனா இதோட புத்திய அங்க அடுத்த வீட்டை போய் யாரு என்ன செய்யறாங்கன்னு பாக்குற புத்தி தான். இதுக்கு நல்ல புத்தி இல்லை. அது மறுபடியும் அவங்க வேலைக்கு போன பிறகு இந்த ஜிம்மி நாய அதோட வேலைய காமிக்காரு. அதுக்கு பிறகு இந்த ஜாலி நாய் ஆனா இந்த ஜாலி நாய் தான் அதை அங்க கொண்டு விட்டுருக்கான். நல்ல ஃப்ரெண்டு, உங்களுக்கு உதவியா இருப்பான், உங்க செடியெல்லாம் நீங்க போனாலுமே பார்த்துக்கணும் இந்த நாய் அப்படின்னு சொல்லிதான் விட்டுருக்கான். ஆனா இது அவங்க வீட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுது. ஆனா அவங்க அவங்க கண்ணுக்கு முன்னாலதான் உதவி பண்ணுது. அவங்க போன பிறகு இது கொஞ்சம் திருட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஜாலி நாய் அதுக்கு நல்ல புத்தி, அவங்க கொடுக்க வேலைக்கும் அவங்க கொடுக்க சம்பளத்துக்கும் அவங்க கிட்ட நல்ல பேரை வாங்குது. ஆனா இந்த ஜிம்மி நாய் என்ன செய்யுது, அவங்க நல்ல பேர் வாங்கினாலும் கூடி அவங்க போற நேரத்துல அவங்களுக்கு தெரியாமையே இந்த வேலையெல்லாம் பார்க்கும்.
அப்படியே அங்கிருந்து ஜாலி நாய் வந்து, ஏ ஜிம்மி, இப்படி செய்யக்கூடாது, தப்பு. நீ எப்பவும் கேளு, ஆளு இருந்தாலும் சரிதான், ஆளு இல்லாட்டாலும் சரிதான், உனக்குன்னு என்ன வேலை கொடுத்தாங்களோ நீ அதை செய்யணும். அவங்க இல்லையே அப்படின்னு நீ செய்யாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவங்க வீட்டுக்கு போயிட்டு மணி அடிச்சுட்டாரு. நான் வந்துட்டேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு. அப்படியே அந்த வீட்டு தொழிலாளி பொண்டாட்டியும் தெரியுமில்ல, அதனால எட்டி பார்த்துட்டு அவங்க உள்ள போய் ஓய்வு எடுக்க போயிட்டாரு. மூணாவது நாள் அது வரும். அப்போ மூணாவது நாள் வந்த உடனே அந்த வீட்டு வேலைக்காரங்களும் வந்துட்டாங்க. இது அதே மாதிரி இது வெளியே போயிட்டு செடிய வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு, அப்ப 2 செடிய இதோட தொட்டியோட தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஒருத்தர் தூக்கிட்டு போனோன்னா அந்த வீட்டு தொழிலாளி மனைவியும் வியாபாரம் முடிச்சுட்டு வாராங்க. அப்ப ஜிம்மி நாய சத்தம் போடுதாங்க, ஏன் ஜிம்மி எங்க போன அப்படின்னு. இல்ல, நான் சும்மாதான் போனேன், எனக்கு தெரியாது. அப்ப அந்த தொழிலாளி மனைவி இங்கே வா, எங்களுக்கு ஆளை வைக்க தெரியாமையா நான் உன்னைய வச்சேன். அது உன் நண்பன் ரொம்ப நல்லவன். இதே தெருவுல 4வது வீட்டுல அவன் காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு உண்மையா இருக்கான். நீ நான் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கேன், நல்ல உனக்கு உட்கார்றதுக்கு நல்ல நிழலா கூடு அமைச்சு கொடுத்துருக்கேன். நீ இதோட நீ 2 தடவை வெளியே போயிட்ட. ஆனாலும் எனக்கு அது தெரியும். ஏன்னா இதோட நீ உன்னோட 2 வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நாயி அந்த மணி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு, நீங்க வளர்க்கீங்களே ஜிம்மி, அது கொஞ்சம் தப்பு பண்ணுது, அதை நீங்க தட்டி வைங்க அப்படின்னு அந்த மணி சொல்லிட்டு போயிட்டு. ஆனா நான் காட்டி கொடுக்க கூடாது இல்லையா, அதனாலதான் நாங்க இன்னைக்கு வியாபாரத்துல இருந்து பாதியில இருந்து வந்துட்டோம். அப்படி நாங்க எதுக்காக ஆளை காவலுக்கு வைக்கல, ஆளை காவலுக்கு வச்சான்னா அவனை அடிச்சு போட்டுட்டு இந்த செடியெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. ஆனா நீ நாய் குழப்ப, உன்னுடைய கடிச்சிரும் சொல்லி அவங்க பயந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு தானே நான் உன்னை கொண்டு வச்சேன், நீ அப்படி செய்யலாமா அப்படின்னு அந்த தொழிலாளி மனைவியும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஜிம்மி நாய் சொல்லிருக்கு, இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். தொழிலாளி மனைவி கிட்டையும் என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்க, நான் உங்க வீட்டுக்கு இனிமே தப்பு பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணனதுக்கு நீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. சரிப்பா, நான் மன்னிச்சுட்டேன், இனிமே நீ எங்கேயுமே போகவும் கூடாது, உன் ஜாலி நாய்க்கு நீ மரியாதை கொடுக்கணும். அவன் தானே உன்னை கொண்டு இங்க விட்டுருக்கான், நீ அவன் பேரையும் காப்பாற்றணும், நீ எங்க வீட்டுல காவல் காக்க, உன்னையும் நீ காப்பாத்திக்கிடணும், அப்பந்தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிச்சான். சரி, நான் இனிமே அதே மாதிரி செய்தேன், உங்களுக்கு நல்லவங்களாவே இருந்து கடைசி வரை உங்க செடியையும் பாதுகாத்து கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடாரத்துக்குள்ள போய் படுத்துட்டான்.